ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனவரி 21ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் வக்ர பெயர்ச்சி. அதாவது கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரத்தில் போதுங்க செவ்வாய். இது தங்கக்கூடிய ராசியில் 45 நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும். 45 நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும். இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது. இப்போ 45 நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 22 மாதங்கள் ஆகும். இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை. இப்போ இந்த செவ்வாய் வக்கர கதியில் இருக்கிறதுனால இப்போ இதனால் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு செவ்வாய் கிரகம் இப்போ என்ன தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது. இப்படி வரும்பொழுது இந்த செவ்வாயோட பார்வை இப்போ 7ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு வருதுங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். செவ்வாயோட பார்வையும் ரொம்ப ஹீட்டானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சூடு, அது பார்க்கும் இடம் பொசுங்கி போகிற அளவுக்கு இருக்கும். செவ்வாயின்றது ஒரு நெருப்பு கிரகம். அதனால் அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் அதுக்குனோட பலன் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்குது. அது 7ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அது வக்கர கதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்கள். அதாவது விரயம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சண்டை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா வாகனத்தில் போகும்பொழுது வண்டியில் பிரேக் இருக்கா, காற்று இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதேமாரி பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நடுவில் ஏதாவது செக்கிங் வந்தால் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்லக்கூடியதாக இருக்குதுங்க. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. செவ்வாய் என்பது அங்காரக கிரகம்னு சொல்லுவாங்க. அங்காரகன், அந்த மாதிரி அங்காரகன் சரியாக இல்லைனாலும் ஒரு ராசிக்கு அது எந்த இடத்த பார்க்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சரியில்லாத பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வர்றது இயல்பான ஒன்று தான். அது 45 நாட்கள் அப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வேறு கிரகத்துக்கு மாறும் பொழுது, ராசிக்கு மாறும் பொழுது உங்களுடைய கிரக நிலவரப்படி அது சரியாயிடும். அதனால் இந்த 45 நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடையும் செயல்படுங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட டென்ஷன் ஆகி கத்தாதீங்க. ஏன்னா இப்போ அது சூடு, உங்களை சூட்டு ஏற்றி விட்டுரும், கோவத்தை வர வைக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வரும். அது சாதாரண ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்க, அது பெரிய பிரச்சனையாக உங்கள் மனசளவுலேயும் உங்கள் மூல அளவுலேயும் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் இது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற இடத்துலையே இருங்க. நிதானமாக இருங்க. செயல்படுற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ஏதாவது சின்ன பிசுறு அடித்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரிகளிடமும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்த நிமிஷம் அவங்க மாறிடுவாங்க. நீங்கள் தான் அதை மனசில் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அதை சொல்லிவிட்டு அதை மறந்து கூட போயிடுவாங்க. அது தேவையில்லாமல் உங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதெல்லாம் நீங்கள் கடந்துருங்க. வேண்டாம், இதெல்லாம் சரி, அவங்க சொல்லிட்டாங்க, நாம் பண்ணதும் தப்பு தான் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவங்க பேசின எதுவுமே உங்களுக்கு தப்பாக தெரியாது, அவங்க சொன்ன விதமும் எதுவும் தெரியாது. அதை சரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பாராட்டுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற காலமும் இதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நிதானம் இப்போ ரொம்ப அவசியம். அதே போல் உடம்பில் சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கட்டி, அம்மை, வயிற்று கோளாறுகள் அதை மாதிரி வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கூலிங்கான ஐட்டம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இளநீர், நொங்கு, கூழ் இதெல்லாம் சாப்பிட்லாங்க. இப்போ நொங்கு கிடைக்காதான், இருந்தாலும் கிடைத்தா சாப்பிடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்காக நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது குளிர்பானத்தில் சேர்த்திக்கே வராதுங்க. குளிர்ச்சி உங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தராது. ஆனால் அது குளிர்பானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நாக்குக்கும் வயிற்றுக்கும் சில்லு தெரியும், ஆனால் அது உண்மையான குளிர்ச்சி கிடையாது. உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பானை தண்ணி கூட குடிங்க, அதுவே குளிர்ச்சி தான். அதை விட்டுட்டு நான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறேன், எனக்கு உடம்பு எரிச்சலாக இருக்குது, வயிற்றில் எரிச்சலாக இருக்குது, அல்சர் வரா போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு சூடை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சுடு தண்ணி குளிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வெதுப்பாக குளிங்க. அப்படி இல்லை நான் பச்சை தண்ணியே குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களா இருந்தால் அது ரொம்ப விசேஷங்க. முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணி குளிங்க, சில்லு தண்ணியில் குளிங்க.
உங்களோட உடம்பு சூடு தணிஞ்சிரும். அவங்களோட பார்வை உங்களுக்கு சூட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால முடி கொட்டுறது, இரத்த சோகை ஏற்படுறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் ஒரு டாக்டர் ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மருந்து எடுத்துக்கோங்க. அதே போல் உணவில் நிறைய சிகப்பு காய்கறிகள், சிகப்பு பழங்கள் அதை மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. செவ்வாயோட உக்கிரம் குறையணுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மயலம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு சிகப்பு கலர் திரிச்சல் போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான விசேஷங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க அது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முருகரோட அருள் இருந்தாலே போதுங்க, செவ்வாய் கிரகத்தால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தம் இந்த 45 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடுநிலையாக கொண்டுட்டு போயிடலாங்க வாழ்க்கையை. இதை கொஞ்சம் யோசித்து எந்த செயலாக இருந்தாலுமே யோசித்து செய்யுங்க. எல்லா வளங்களும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.